நம்ம ஏற்கனவே அடிக்கடி வீடியோவில் சொன்னது போல் நம்ம வெண்பா ரொம்ப ரொம்ப கிளவரானவங்க தான். எப்படியாச்சும் அங்கே இருந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம். அது போல் இப்போ வெண்பாவுமே அங்கே இருந்து தப்பிச்சிடுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் எபிசோடில் கையில் ஒரு சின்ன தகரத்தை எடுத்து தனியாக வச்சுருந்துருப்பாங்க. அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க கையில் இருக்கிற பொருள்னால அந்த கயிறெல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அங்கே இருந்த லேடி என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த 3 ரவுடிகளுமே இதை பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதால வெண்பாவை துரத்திட்டே ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. ரோட்ல வெண்பாவை துரத்திட்டு வராங்க. ரோட்ல எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க. ஒரு குழந்தைய இப்படி துரத்துறப்ப அவங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். அப்படின்னு சொன்னாலுமே வெண்பாவை கொஞ்சம் போல்டாக காமிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுது. அடுத்தது அந்த மாஸ்டர் மூலமாக ஒரு நல்ல ஒரு சோஷியல் கருத்தையுமே சொன்னாங்க. குழந்தைங்களை யாராச்சும் கடத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற தற்காப்பு கலையுமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த இடத்துல நம்ம நிச்சயமாக நம்ம டைரக்டரை பாராட்டியே ஆகணும். இப்போ வெண்பா ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல அங்கே இருக்கிற கார் அவங்கள வேகமாக ஏற்றுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால் வெண்பாவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எதுவுமே ஆகாது. நம்ம வெண்பா ரொம்பவே சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் விஜய் மல்லியை ரொம்பவே போட்டு இந்த போலீஸ் குழப்பிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்கிறாங்க. வெண்பா வயசு இருக்கிற ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்கிறப்ப விஜயால் இதை கேட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? ரொம்பவே கண் கலங்கி எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் மல்லி 2 பேரும் தான் அந்த மார்ச்சுவரி வந்திருக்கிறாங்க. அங்கே குழந்தைகளை லைனாக படுக்க வச்சுருக்கிறாங்க. அதை பார்க்குறப்பவே நமக்கே ஒரு நிமிஷம் அந்த இருதயமே நின்றுடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் விஜய் மல்லி 2 பேரும் இதை எப்படி தாங்கிக்க போகிறாங்க? நிச்சயமாக வெண்பாவாக இருக்கிறாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படின்னு சொன்னாலுமே விஜய் மல்லியோட மனநிலையை பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சீக்கிரமாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நம்ம வெண்பா வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் ஸ்டோரி நிச்சயமாக பாசிட்டிவ் ட்ராக்கில் கொண்டு போவாங்க. அது வரைக்குமே இந்த சேடான ஸ்டோரி ட்ராக்கை பார்க்குறதுக்கு நமக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.